தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்துவது ஃபேஷனாகிவிட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு 1627 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்ச்சி தங்கபாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மயிலை வேலு, அசன் மௌலானா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 6,92,471 மாணவிகளும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 5,40,429 மாணவர்களும் பயனடைந்துள்ளதாக கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக் காலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தினமும் 100க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் போராட்டம் நடத்துவது ஃபேஷனாகிவிட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இல்ல அது சொல்லியாச்சுங்க. 4-5 தடவை அவங்க ஒரு 6-7 அசோசியேஷன், எல்லா அசோசியேஷன்களுமே பேசியிருக்கிறோம், நடவடிக்கை எடுப்பதற்கு சொல்லியிருக்கோம். 2013 இருந்து அவங்க வேலையில் இருக்கிறாங்க. 2013 சேர்ந்தவங்க 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அவங்க எல்லாம் பணிக்கு வந்தவங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எடுத்த தற்காலிக பணியாளர்கள், அந்த தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம்ங்கிறாங்க. இப்ப அரசு தேர்தலை சந்திக்கவிருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே தற்காலிகத்தில் இருப்பவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் இருப்பவர்கள் எல்லாமே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது இப்ப பேஷன் ஆயிருச்சு. அந்த வகையில் அவர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம், சொல்லப்பட்டிருக்கிறது.